உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ தமன்னா, இச்சாதாரிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உச்சக்கட்ட கோவத்துல இருக்கு பாத்தியா? அதனாலதான் அது மூக்குல இருந்து ரத்தம் வருது. ராணி டம்மி மகுடிய தானே வாசிக்கிறா. அதுக்கு எதுக்கு இது இவ்வளவு டென்ஷன் ஆகுது? அதான் தமன்னா, எனக்கும் ஒன்றும் புரியல. சித்தர், நாங்க கேட்ட விஷயத்துக்கு என்ன ஏதுன்னு பதில் சொல்லுப்பா. ஆமா சொல்லுப்பா. சீக்கிரம் சொல்லுப்பா. ஆமா, ஏன் இப்படி எல்லாரும் பதறீங்க? இந்த பூஜையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இச்சாதாரிய ராணி மகுடி ஊதி மயக்கிடுவா. அதுக்கப்புறம் நான் சொல்றேனே. இல்ல சித்தர், நான் கேக்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப கேக்குறேன். அட என்ன நம்பூதிரி, ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? சரி நான் சொல்றேன். பாம்பாட்டி சித்தர்கிட்ட நான் வேற வாங்கிட்டு ராஜமகுடி எங்க இருக்கோ அந்த திசையை காட்டுன்னு அந்த வேர்கிட்ட நான் மனசார கேட்டேன். அந்த வேறு எனக்கு திசையை காட்டுச்சு. சித்தரையா, நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த மரத்தை அடிக்க வந்துட்டேன். ஆனா அந்த மரப்பெட்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அது எப்படியாவது நீங்க தான் உங்க அருளால எனக்கு காட்டி கொடுக்கணும். அப்படின்னு சித்தர் தான் ஏதோ அறிகுறி காட்டுறாருன்னு தோணுது. அந்த மரப்பெட்டிக்குள்ள 3 மகுடி இருக்கும். அதுல ஒண்ணுதான் உண்மையான ராஜ மகுடி. அப்போ நான் எடுத்த மகுடி, காட்டுவாசியா வந்த பொண்ணு எல்லாமே இச்சாதாரியோட வேலையா? அதேந்தா. ஓ இதுவா சாமி? இதுதான் சந்திரகாந்தா கல்லில இருந்து வடிகிற அற்புத நீர். ஐயா, இத நீர்னு சொல்றதை விட தீர்த்தன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சந்திரகாந்த கல் தீர்த்தமா? ஆமா ஐயா, ராணி இங்க நடக்கிற பூஜை சும்மா டம்மிக்குன்னு சொல்லியிருப்பாளே. ஆமா, அவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவா. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு அவ ரைட்ல திரும்பிடுவா. அவளோட புத்தியே அப்படிதான். லேக்கா, வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என் உயிர் ரகசியம் இந்த ராணிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அது எப்படின்னு தான் தெரியல. உங்களோட உயிர் ரகசியம் அவளுக்கு எப்படி? சித்தார்த் ஜம்பு மலையில இருந்து சந்திரகாந்த கல் நீரை கொண்டு வந்திருக்கான். அந்த நீர் தப்பி தவறி கூட என் மேல படக்கூடாது. விழுந்துருச்சுன்னா எனக்கு பெரிய ஆபத்து. அப்படி அது என் மேல பட்டுச்சுன்னா அது என்னை கட்டுப்படுத்தி என்னோட பாம்பு உருவத்துக்கு கொண்டு வந்துரும். அப்போ இங்கிருந்து அத்தனை பாம்புங்களா? இங்க என்ன நடக்குது?
சித்தார் எட்டாம் இடத்தை கொண்டு பூஜையை நிறுத்தேண்டா. தொடர்ந்து செய்து கொண்டே இரு. செய்தோ நிறுத்தேண்டா. ஐகோட்டே சீக்கிரம் பூஜை ஆரம்பிக்கலாம். இங்க என்ன நடக்குது நம்புதுரி ஐயா? உங்க உருவத்துல இருந்து பாம்பா மாதிரி உள்ள போயிருக்க. நடக்க வேண்டியதெல்லாம் சரியா நடக்குது. பேடிக்கண்டா, அந்த சந்திரகாந்த கல்நீரை கையில ரெடியா வச்சுக்கோ. சரி, சீக்கிரம் பூஜை ஆரம்பிக்கலாம். சரி. அண்ணி அண்ணி பாட்டி பாட்டி ஆ, தாத்தா 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 என்னங்க என்னங்க? தாத்தா எழுந்துறீங்க தாத்தா. தாத்தா தாத்தா வாங்க 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 தாத்தா போலாம். வாங்க போலாம். வாங்க. வாங்க தாத்தா. தாத்தா பாட்டி வாங்க போலாம். மராணி, இங்க என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஆ? ஆ, தாத்தாட்ட கொடு. இந்தாங்க. எங்க இன்னொரு தபா கோடு வேர்டு எல்லாரும் சொல்லுங்க. நம்பர் 1. மை ஹீரோ. சிகண்டி. எதுக்கு ராணி திரும்ப திரும்ப கோட் வேர்ட் கேக்குற? தாத்தா நான் சொல்றத நீங்க பயப்படாம கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த முழு ஊட்டையும் இச்சாதாரி தன் கண்ட்ரோல்ல எடுத்துக்க பாக்கும். அதே நேரம் நாம எதுவும் எத்து பண்ணாம அது போக்கிலே விட்டு பிடிக்கணும் தாத்தா. அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்க நடக்கிற எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரியே இருக்கணும். அந்த இச்சாதாரி முதல்ல ஏதாச்சும் பண்ணும். ஐயோ, என்ன ராணி இப்படி சொல்ற? பயப்பட வானா பாட்டி. அது உங்களை எல்லாரையும் விட என் மேலதான் அதிக கோபம் இருக்கு. அது என்னதான் குறி வைக்கும். அந்த நேரத்துல என்ன அது ஏதாவது பண்ணா கூட இத வச்சு நீங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்கோசரம் தான் உங்க எல்லாரையும் இப்ப வர வச்சேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.